நான் வந்துட்டு மார்னிங் வந்து இந்த ஸ்விங்லேயே வந்துட்டு தெரியாமல் பஞ்ச் பண்ணிட்டேன். கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் ஸ்டில் நான் கன்ஃபர்மேஷன் நினச்சி ஒரு மைல்டு கேப் டிஃப்ரென்ஸில் பஞ்ச் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஸோ நான் அதனால் ஒரு ₹973 வந்துட்டு லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரேட் அது வந்து ஒரு வெல் அண்ட் குட் பிளான் ட்ரேட் தான். நான் வந்து எங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த கேண்டலில் வந்து ட்ரேட் என்ட்ரி ஆயிருந்தேன். இந்த கேண்டில் எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 12:20 கேண்டலில் வந்து ட்ரேட் என்ட்ரி ஆயிருந்தேன். ஸோ ட்ரேட் என்ட்ரி ஆகிட்டு தென் நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த ட்ரேடில் நான் ₹2000 வந்துட்டு கிட்டத்தட்ட எடுத்திருந்தேன். ஓகேங்களா, ₹2000 வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். ஸோ லாஸ் போக ₹1000. இப்போ இருக்க மார்க்கெட் சினாரியோவில் ஐ எம் நாட் ஏபிள் டு மேக், நான் கிளியராக சொல்லிடுறேன், இந்த இப்போ இருக்க ட்ரேட்ஸில் வந்து நான் 1:3 எடுக்கிறது இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி 1:2 தான் எடுக்கிறேன். சம்டைம்ஸ் 1:1.5 வந்தால் கூட எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ அண்ட் செட்டப்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செட்டப்ஸ் சேஞ்ச் ஆகி நான் ஃபார்வர்ட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸில் வந்துட்டு என்னோட ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. லைக் மை செட்டப் இஸ் ஒர்க்கிங் 90% அண்ட் மை வின் ரேட் வந்துட்டு ஆல் டைம்ஸ் ஃபஸ்ட்டு வின் ரேட் ஸ்கேலபிலிட்டி இருந்தாவே போதுன்ற லெவலில் இப்போ இருக்கனால நான் இந்த செட்டப்பில் 1.5லேருந்து 2.5 வரைக்கும் நான் வந்துட்டு எடுக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1:2 எடுத்திருந்தேன். பட் ஆல்ரெடி ஒரு ட்ரேட் லாஸ் இருக்கனால செகண்ட் ட்ரேட் எடுக்கிறேன். அண்ட் செகண்ட் திங் வந்து நான் முன்னாடி ஒன்லி சிங்கிள் ட்ரேட்ஸ் எடுப்பேன். இப்போ அப்படி கிடையாது, செகண்ட் ட்ரேடும் எடுக்கிறேன். எப்போ அப்படின்ற பட்சத்தில் ஒரு கண்டிஷன் அதுக்குன்னு இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் ட்ரேட் வந்துட்டு நான் ஃபஸ்ட் ட்ரேட் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். பட் தப்பாக செட்டப் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஓகே, செகண்ட் ட்ரேட் நான் வெயிட் பண்ணி ப்ராப்பர் செட்டப்புக்காக வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எடுத்த ட்ரேட் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கீழே போயிட்டுருக்குன்னு. பட் அது ஒரு நாள் போகுதுங்கிறதுக்காக எல்லா நாளும் போகணும் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸில் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ அது நியர் ₹2000 கிட்ட. ஸோ அதில் தான் நான் ப்ராஃபிட் 1000. ஸோ அதனால் அந்த மாதிரி கண்டிஷனில் செகண்ட் ட்ரேட் போவேன். இல்லை ஃபஸ்ட் ட்ரேடே நான் ப்ராப்பர் செட்டப் தான் வந்திருந்தது, என்னால் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, பட் மார்க்கெட் ஸ்டில் என்னோட ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சுன்னா செகண்ட் ட்ரேட் வந்து நான் போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரூல் புக்ஸில் வந்து சில சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயில் வீடியோவாக வந்துட்டு உங்களுக்கு எதிர் இந்த வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு எஜுகேஷனல் லேர்னிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் யூ ஆர் விஷிங் உங்களுக்கு மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அடி வாங்கும். ஸோ நீங்கள் சும்மா டார்மெண்ட்டாக தெரியாமல் நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எப்படி டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மேபி அரவுண்ட் தி சாட்டர்டே வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ப்ளஸ் இந்த லைவ் ட்ரேடுமே நான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ரெண்டு ட்ரேட்ஸ் எடுத்தேன். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பஞ்ச் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமும் இட் கிரியேட்டட் மெனி வாலட்டிலிட்டி. நான் இந்த இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வாஸ் நியரிங் மை டார்கெட், பட் ஜஸ்ட் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மை ஹேண்ட். திரும்ப இங்கே போயிட்டு மேலே நியர் அரவுண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 500 லைக் ₹570 வந்துட்டு ₹670 வந்துட்டு நான் என்ட்ரி ஆயிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து 705 தான். பட் செகண்ட் இந்த ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் வரைக்குமே 700 வரைக்குமே செகண்ட் டைம் வந்துட்டு அக்ரெசிவாக மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி நிறைய மார்க்கெட்டில் இருக்கனால நம்மளால் பெக்யூலராக 1:3 எடுக்க முடியாது. 1:2 அது எல்லாமே ஃபேர் அனஃபாக இருக்குது டு பி ப்ராஃபிட்டபிள். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் இந்த மந்த் எண்ட் வீடியோ போடும்போது எப்படியெல்லாம் என்னோட ப்ராஃபிட்டபிலிட்டி நான் எந்த மாதிரிலாம் ஸ்கேல் பண்ணும்போது எப்படிலாம் அடி வாங்குச்சு, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோட P&Lோடஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த லைவ் பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி ₹1000 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுவுமே பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம லைவ் டெய்லியுமே போயிட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னோட லைவ் ட்ரேட்ஸை வந்து எடுத்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஈவன் இஃப் இட் இஸ் இன் லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறது அதே தான், மல்டிபிள் ட்ரேட்ஸ் வில் நெவர் ஒர்க் இன் ஆல் சினாரியோ. எனக்கு இந்த இடத்துல நான் கிளியராக இருக்கேன், என்ன கண்டிஷனில் எடுக்கணும் என்ன கண்டிஷனில் எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ தட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸோ ரிவெஞ்ச் ட்ரேட்ஸோ எடுக்காதீங்க. இது வந்து கிளியராக ரிவெஞ்ச் ட்ரேட் கிடையாது. அங்கே செட்டப் ஒர்க் ஆகாமல் நான் தெரியாமல் எடுத்த மிஸ்டேக்னால ஐ ரீஒர்க் பண்ணி திரும்பவும் ஐ ஹவ் ரீவிசிட்டட் இன் தி செகண்ட் ட்ரேட் நான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸை நான் வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. when you're wrong, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக உணர்ந்துட்டீங்கன்னா செகண்ட் ட்ரேட் வந்து எடுக்கலாம். எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுங்கிற ரீசனுக்காகலாம் நீங்கள் வந்து செகண்ட் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சிவா ரிட்ரீட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.